அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு 26ல இருந்து 30 வரைக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஷார்ட்கட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். குரூப் 4 சம்பந்தமா எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க இந்த குரூப் 4 2025 நம்ம சேனல்ல படிக்க ஸ்டூடெண்ட்ஸோடது அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது என்னன்னா சோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோனா சோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நாட்டிலோட அரண்மனை எப்படி இருக்கு, ரொம்ப சோகமா அமைதியா இருக்கு. அதை என்ன செய்யறான், ஒரு அரக்கன் சந்தோஷப்படுத்துறான். அதான் தீம். சரி, வாங்க இப்ப பாருங்க. நகர்ல உள்ள ஒரு அரண்மனையில, ரைட்டா, ரொம்ப ஊமையா இருக்காங்க, எல்லாருமே அமைதியா இருக்காங்க. உடனே வானத்துல இருந்து வந்த சூரன் மதில் மேல ஏறி ஒளி கொடுக்குறான். உடனே மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வியப்பாகுது. ஆஹா, யாரா நம்ம ஊமையா இருக்க ஊர்ல இப்படி ஒரு ஒளியா அப்படின்னு வியப்படைகிறாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஞா பொறுத்த வரைக்கும் என்னது, ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவா இந்த ஞானம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, என்ன சொன்னாலும் பொறுமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுட்டி காமிப்பாங்க, நீ இப்படி சொன்ன தப்பு அப்படின்னு. அப்ப ஞானம்னா சுட்டு பொறுத்து அப்படிங்கிற நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. தே அப்படிங்கிறது என்னன்னா குபேரன் நான்முகன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, தேனா தங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தங்கம்னால யார்கிட்ட இருக்கும், குபேரன்ட்ட தான் இருக்கும். அவரோட முகத்தை பதிரிங்களா, நல்ல 4 முகம் அந்த மாதிரி குண்டா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப நான்முகன் தங்கம்னாலே குபேரன் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த தா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கொடியவன் இருக்கான், ரைட்டா. தீம் என்ன அப்படின்னா, தானா ஒரு துன்பத்தை கொடுக்கான். எவன் துன்பத்தை கொடுக்கான் அப்படிங்கிறது தான் இது. ஒரு துன்பம் நம்ம எப்படி வாழ்க்கையில வாங்குதோ அந்த கதையை வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கொடியவன் இருக்கான். அந்த கொடியவனுடைய நம்ம என்ன செய்ய போறோம், குறையான குற்றம். கொடியவன் நிறைய குற்றம் பண்ணியிருப்பான். அவனுடைய குற்றங்கள்ல குறைவா நம்ம குற்றத்தை கேட்டோம்னாலே நமக்கு இவன் தான் ஏன்டா வாழ்றான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், வருத்தப்படுவோம். ரைட்டா. ஒருத்தன் கொலை பண்ணாலே அவனோட குறைவான குற்றம் தான் அது. ஒரு கொலை தான் பண்ணியிருக்கான், ஆனா 10 கொலை முன்னாடியே பண்ணியிருக்கான். நம்ம பாக்குறது குறைவான குற்றம் தான். அப்ப அவன் முன்னாடி நம்ம என்ன சொல்லுதோம், இவன்லாம் ஏன்டா வாழ்றான் அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். உடனே அவன் என்ன செய்வான், நம்ம மேல ஒரு பகையை வச்சுக்கிடுவான். பகையை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன கொடுப்பான், வழியை கொடுப்பான். ரைட்டா. நம்ம குடும்பத்தையே நாசம் பரப்புவான். ரைட்டா. நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் நாசம் பரப்புவான். அது போக வேற என்ன செய்வான், அவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு அழிவையே தந்துருவான். ரைட்டா. இதான். அப்போ ஒருத்தன் கொலை பண்றான்னா சத்தம்தான் வந்துடணும், அவனை போய் திட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஷார்ட்கட்காக சொல்லப்படுது. ரைட்டா. நம்மளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான், அடுத்த கொலைக்கு அவன் தாவிடுவான். தாவுதல் தாண்டுதல், அவ்வளவுதான். அப்போ ஒரு கொலை பண்றான். அந்த கொலை பண்றவனை பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க, சொன்னதை அவன் பகையா மாறி எப்படி பண்றான் அப்படிங்கிறத இந்த கதை. அடுத்து பாருங்க. தீனா என்னது, நமக்கு நெருப்பு அப்படின்னு தெரியும். சரியா. அந்த காலத்துல நம்ம பார்த்திருப்போம், அந்த நெருப்பு வச்சுதான் என்ன செய்வாங்க, ஞானம் பெறுவாங்க. ரைட்டா. நெருப்புனா என்னது, ஒளி வருமா, அது ஒரு விளக்கா பயன்படுத்துவாங்க. அதை வச்சுதான் என்ன செஞ்சாங்க, ஞானம் பெற்று அறிவான வாளா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையும் எப்படி இருந்துச்சு, இனிமையா இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த வழி தீமை, எந்த வழி நல்ல வழி அப்படிங்கறதும் தெரிஞ்சது. அதனால அவங்க மேக்சிமம் எங்க போக மாட்டாங்க, ரொம்ப கொடுமையா இருக்கக்கூடிய நரகத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. நஞ்சையே உண்டாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்தாலும் கோவப்பட மாட்டாங்க. ரைட்டா. இதான் உங்களுக்கு ஷார்ட்கட். அப்போ நல்ல நெருப்பு வச்சு படிச்ச நல்ல அறிவாளி எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதான் இதுக்கான தீம் அப்படிங்கிறத சொல்லுறேன். மறுபடியும் ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். நெருப்பு ஒளி வச்சு விளக்கு வச்சு படிச்சு ஞானம் பெற்று அறிவா இருக்கக்கூடியவங்க ரொம்ப இனிமையா வாழ்வாங்க. தீமையான வழிக்கு போக மாட்டாங்க, நல்ல வழிக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு கொடுமையா இருக்கக்கூடிய நரகம் பக்கம் கூட அவங்க போக மாட்டாங்க, ஏன்னா சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. அவங்க நஞ்சே கொடுத்தாலும் கோபம் கொள்ள மாட்டாங்க. இதான் உங்களுக்கான ஷார்ட்கட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் மனதார நம்புறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க போற லைக்ஸ் தான் எனக்கு அடுத்த